நடிகர் தம்பிராமையா அவர்கள் நம்மோடு தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் திரு தம்பிராமையா, இணைப்பில் வந்ததற்கு நன்றி. நீங்கள் நடக்கின்ற பாதையில் உங்களுக்கு முன்னால் நடந்தவர், பாதை போட்டு கொடுத்தவர் என்று கூட மனோரமா அவர்களை சொல்லலாம் இல்லையா? ஏன்னா ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்து கொண்டு குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் பார்த்திபன் அவர்களுடைய புதிய பாதை திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதை பெறும் அளவிற்கு ஒரு நகைச்சுவை நடிகை குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் நடிக்க முடியும், சண்டை காட்சிகளில் கூட கோலோச்ச முடியும் அப்படிங்கிற அளவிற்கு சாதித்தவர் அவர் இல்லையா? நீங்கள் நடக்கின்ற பாதையை போட்டு கொடுத்தவர் அவர் அப்படின்னு சொல்லலாமா? நிச்சயமா நிச்சயமா. அவர்கள் இந்த தினம் மிடிய பொழுது காலம் தமிழ் கொடுத்த மாபெரும் சீதம் இந்த மனோரமா அவர்கள். கிராமத்திலிருந்து வந்து ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் கொடுத்தவர்கள். நாட்டுத்துறையிலிருந்து சினிமா துறையிலிருந்து முடியும் என்று வெற்றி கொடி நாட்டி இந்த பாகமாக்கி விட்டார்கள் அவர்கள். ஒரே நடிகரோ அல்லது நடிகையோ இவங்க நான் நகைச்சுவை நடிகை, இது வந்து குணச்சித்திர நடிகை அப்படி இல்லை, எந்த பாத்திரம் கொடுத்தாலும் அந்த பாத்திரமாகவே மாறிவிடக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் கொண்டவர். அது பெண்கள் குலத்திற்கு மட்டும் ரோல் மாடல் சொல்ல மாட்டேன். என்னை போன்ற நீங்கள் சரியாக சொன்னீங்க, ஒரு குணச்சித்திர நடிகரும் ஒரு நடிகை அழுக வைக்க முடியுமா, அழுக வைக்க முடியும், கோபப்படுத்த முடியுமா, கோபப்படுத்த முடியும், சிரிக்க வைக்க முடியுமா, நவ ரசங்களையும் அள்ளி 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 இந்த தமிழ் திரையுலகத்துக்கு கொடுத்தவர். அவருடைய நடிப்பை பற்றி மற்ற மொழிக்கு கூட உயர்ந்து பாராட்டிய பல சம்பவம் உண்டு. மரணம் ஜனனம் என்று தோன்றுகிறதோ அன்று மரணம் என்றது எழுதப்படாத ஒரு விதிதான். பிறக்கும் பொழுதே இன்னொரு சவம், அதனால்தான் அந்த பிரசவம் என்று சொல்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நம்மளை விட்டு பிரிந்தாலும் அவர் எங்கே சென்றிருக்கிறார் என்றால், மேலே சொற்கலோகத்திலே நந்தவனத்திலே இருக்கக்கூடிய கண்ணதாசன் ஐயா, எம்.எஸ். விஸ்வநாதன் ஐயா, புரட்சி தலைவர் ஐயா, செவாலிய சிவாஜி ஐயா, எஸ்.எஸ். ஐயா, ஜெமினி கணேசன் ஐயா, இவர்களோடு தான் பணியாற்றியவர்களோடு தன் சகோதரர்களோடு போய் அங்கே ஐக்கியம் வைக்கிறார். அந்த மனோரமா அவர்களுடைய அந்த ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் அந்த இறைவனை பிரார்த்தனைகிறேன். எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம். நன்றி. திரு தம்பிராமையா, இந்த நேரத்தில் உங்களிடம் இன்னொரு கேள்வி. தொடர்ந்து நாம இந்த ஆண்டுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அடுத்தடுத்து மிக பெரும் ஜாம்பவான்கள் எல்லோரும், எம்எஸ்வி, டிஎம்எஸ் அவர்கள், தற்போது மனோரமா அவர்கள், ஏற்கனவே எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள் அப்படின்னு இந்த ஆண்டுல பார்த்தோம்னா, தமிழ் சினிமா நாடகத்திலிருந்து தோன்றியதுதான் தமிழ் சினிமா அப்படின்னு சொன்னோம். அப்படின்னு சொன்னா, நாடகத்திற்கும் தமிழ் சினிமாவிற்குமான அந்த முதல் பாலத்தை அமைத்த ஜாம்பவான்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக நம்மை விட்டு மறைந்து கொண்டிருக்கிறார்கள். இது எந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் இழப்பையும் ஏற்படுத்தும்? இதை நான் வெற்றிடம்னு சொல்ல மாட்டேன். அவங்க பெற்று கொடுத்துட்டு போன பிள்ளைங்க பூஞ்செங்க பறந்து விரிந்து கிடக்குறாங்க. அதில் எல்லாருமே ஏகலை இவர்கள் தான். நான்லாம் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றினோம், அல்ல சேர்ந்து பணியாற்ற முடியவில்லை, அது வேறு விஷயம். அவர்கள் போட்டு கொடுத்த அந்த களம், போட்டு சென்ற அந்த பாதை அடுத்த தலைமுறைக்காகவும் அடுத்து வரும் தலைமுறைக்காகவும் இன்னும் சொல்ல போனால் அடுத்த வரும் தலைமுறைக்காகவும் சரியாகவே போட்டு சென்றிருக்காரு. இயற்கை என்பது இயற்கை சிந்தை மனிதன் வாழவே முடியாது. ஆக நன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள். அற்புதமான வயதில் தான் காலமாயிருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் கடந்து இங்கு சங்கப்பட்டு அந்த ஆத்மாவை வருத்திக் கொள்வதை விட அற்புதமாக இயற்கை இருக்கிறார்கள். அற்புதமான மரணம். இந்த மரணத்திற்காக நம்ம எல்லோரும் மகிழ் செய்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்து அந்த ஆத்மா சாந்தியடை இப்படிதான் சொல்ல முடியும். ஆனா எல்லாருமே 80 வயதை தாண்டி அற்புதமாக வாழ்ந்து தான் என்ன பணி செய்ய வேண்டுமோ, அடுத்த தலைமுறைக்கு எதை விட்டு சென்று முடியுமோ அவ்வளவு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்து விட்ட அந்த பணி அதை பேணி காக்க வேண்டியதான் நமது கடமையை தவிர, அவர்கள் இறந்து விட்டார்களே இது கண்ணீர் விடுவதை விட அவர்கள் இருந்து செல்வது என்ன செய்தார்களோ அதை பேணி காப்பதான் நமது கடமை.